இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதத்துடைய 3வது சனிக்கிழமை. தாய் இன்று வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். தொடர்ந்து விசேஷமான நோயாளிகளுக்கான திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயானது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடும் அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசீர் பெற ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு அழைக்கின்றோம். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாக முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆலயத்தை பார்ப்பீர்கள். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம், சாட்சிகளாக மாறுவோம். பிரியமான சகோதர சூழலே, இன்றைய நாளில் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும், ஆராதனையிலும், திருப்பலியிலும், குணமளிக்கு வழிபாட்டிலும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, முயற்சிக்காக இந்த நாட்களில் அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் தாயுடைய பரிந்தோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய மனைவி தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாராம். மருத்துவர் அந்த கணவரை சோதித்து பார்த்து, இதோ இவருக்கு ஓய்வு இல்லை, இவருக்கு உறக்கம் இல்லை, இவர் மன உளைச்சலில் இருக்கின்றார், ஆகையால் இவர் இன்னும் அதிகமாக ஓய்வெடுக்க வேண்டும், நல்ல தூக்கம் இவருக்கு கிடைக்க வேண்டும், ஆகையால் நான் தூக்க மாத்திரை எழுதி தருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூற, அப்போது மனைவி குறுக்கிட்டு கேட்டாராம், சார் டாக்டர், இந்த மாத்திரையை எப்பப்ப என் கணவனுக்கு கொடுக்கணும் என்று கேட்க அவர் கூறினாராம், அம்மா, தூக்க மாத்திரை உன் கணவருக்கு அல்ல, உனக்கு. ஏனென்றால் நீதான் அடிக்கடி அவரை தொந்தரவு செய்கிறாய், சலசல சலச என்று பேசி அவருடைய தூக்கத்தையும் நிம்மதியையும் அவருடைய எல்லா சௌகரியத்தையும் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய், ஆகையால் தூங்க வேண்டியது, ஓய்வெடுக்க வேண்டியது நீ என்று கூறினாராம். பிரியமான சகோதர சொல்லி, இன்று சலசல என்று பேசக்கூடிய நபர்கள் நம் மத்தியில ஒரு சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இங்கு 2 பெண்மணிகள், வரலாற்று பூர்வமான 2 பெண்மணிகள், இதோ பெண்களில் பேறு பெற்ற 2 பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு அங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் தரக்கூடிய சந்திப்பு என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சூழலே, இங்கு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றார். இவருடைய வாழ்த்து, நாம் ஒருவரை வாழ்த்துவது அவருக்கு வைத்திருக்கக்கூடிய மரியாதையையும் புகழையும் பாராட்டுக்குரியதையும் சொல்கின்ற போது அவர் மனம் மகிழ்கின்றார். ஒரு சில நேரங்களில் முகஸ்துதிக்காக பாராட்டக்கூடிய நபர்களும் உண்டு, ஒரு சில நபர்கள் உண்மையை சொல்லி பாராட்டுவதும் உண்டு. பிரியமான சகோதர சூழலே, இங்கு இருவர் சந்திக்கின்ற போது மட்டில்லா மகிழ்ச்சி அடைய வேண்டும். கூறுவார்கள் அல்லவா, ஐயோ இவனா வந்துட்டான், ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்குவான், ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்குவா என்று யாரும் நம்மை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்முடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு ஒரு ஆறுதலான பேச்சாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் இவரிடம் சென்றால் நமக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சூழலே, இங்கு ஆனமலையில் மேரி என்ற ஒரு அம்மா இருக்கின்றது. அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இந்த தனிமையாக வாழக்கூடிய இந்த அம்மாட்டை யார் பேசுவா, இந்த 60-65 வயசு இந்த அம்மாட்ட என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நிறைய நபர்கள், தெரிந்தவர்கள், ஒரு சொந்த பந்தங்கள் இந்த அம்மாட்ட பேசுவதால் அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள்.
1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட செல்போனை காதில் வச்சாங்கன்னா எடுக்கிறதே இல்லை. ஈன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகள். பிரியமான சகோதர சொல்லி, இன்று பேசுவதற்கு நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் கேட்கக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். இன்று வயதான காலத்திலும் கூட மற்றவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்களே. நம்மோடு பேசினாவே மற்றவர்களுக்கு ஆறுதல், நம்மோடு பேசினால் மற்றவர்களுக்கு சந்தோஷம், நம்மோடு பேசினா மற்றவர்கள் தம்முடைய பாரத்தை சுமையை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும். ஐயோ, இவர்கிட்ட பேசினா நமக்கு நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், ஜெபம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று உணரக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் அன்னை மரியாளும் எலிசபெத்து சந்தித்த அந்த சந்திப்பில் நடந்தது. அன்னை மரியாள் சென்ற உடனே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசு திருமலுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். பிரியமான சகோதரர், அப்போதெல்லாம் அல்ட்ரா ஸ்கேனெல்லாம் இல்லை, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இல்லை, ஆனால் அதை உணர்ந்த பிரியமான சகோதர சோழே, எலிசபெத்து தச்சுருவமாக அதை உணர்ந்த பிரியமான சகோதரர்களே, இன்று நம்முடைய சந்திப்பு எப்படி? நாம் மற்றவருடைய வீட்டுக்கு செல்கின்றோம், மற்றவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். நாம் யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி நாம் கலந்து ஆலோசிக்கின்றோம், எதை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எதை பற்றி நாம் உரையாடலாக எடுத்துக்கொள்கிறோம்? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தாயின்றி வெற்றியிலே தாய் இருக்க தோல்வியிலே என்று சொன்ன தாரக மந்திரத்தோடு ஆண்மலை ஆரோக்கிய தாய் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நீங்க சந்தித்த போது எலிசபெத்து மகிழ்ச்சி கொண்டார். அவர்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை கூட பேர் வகையால் துளிட்டு தொடர்ந்து நாங்களும் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.